எப்படின்னா, உங்க மூடு வந்து பூஸ்ட் ஆகுங்க. ஒரு நல்ல ஒரு ரெசிலியன்ஸ் கிடைக்கும். ஒரு வேலை நீங்க பண்றீங்க, உங்க வேலை பண்ணி நல்லா சந்தோஷமா முடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். உங்களுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். அந்த ட்ரஸ்ட் உங்கள இன்னும் என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா, பூஸ்ட் பண்ண வைக்கும். இதே ஒரு வேலை வருது, அந்த வேலைய நான் செய்யல. ஓகே அப்புறம் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நான் தள்ளி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் போயிரும். என் மேல எனக்கு ட்ரஸ்ட்டு போயிரும். ஸோ நான் அதிகமா என்ன ஆரம்பிப்பேன் அப்படின்னா, பேனிக்லேயே தான் இருக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதுக்காக மட்டுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா, வேலை வந்துச்சு அப்படின்னா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டெய்லி கமிட்மெண்ட்ஸ் அப்பப்போ என்ன பண்ணிருங்க அப்படின்னா, நிறைவு செஞ்சுருங்க. ரொம்ப முக்கியம் கன்சிஸ்டன்சி தான் இங்க முக்கியம். வேற எதுவுமே என்ன கிடையாது, முக்கியம் கிடையாது. பெரிய வேலை இருந்தாலும் பரவாயில்லைங்க. அது எவ்வளோ பெரிய கடுமையான ஒரு உழைப்பு, உங்களோட டார்கெட் எவ்வளோ பெருசா இருந்தாலும் பரவால்ல. அத சிறுசு பண்ணுங்க. அத ரொம்ப சிறுசு பண்ணி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இன்னைக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு போகறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆப்சென்ட் மட்டும் தாங்க இருக்கக்கூடாது. வித்தவுட்